பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நரேந்திர மோடி தன்னுடைய சவுதி அரேபியா ட்ரிப்ப பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு பறந்து வந்தாரு. சரி, நேரா காஷ்மீருக்கு தான் போக போறாரு, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறாரு அப்படின்னு பார்த்தா, மனுஷன் அங்க ஒரு டேக் டைவர்ஷனை போட்டு நேரா பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துல போய் உட்கார்ந்து நிதிஷ்குமாரோட கெக்க பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இது பத்தாதுன்னு பீகார் எலெக்ஷன் மேடையில வீரவசனம் வேற பேசிட்டு இருந்தாரு. உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் சம்பந்தப்பட்டவர்களை நாங்க கண்டுபிடிச்சு பழி வாங்குவோம் அப்படின்னு பேசினாரு. ஆனா அதற்கு நேர் எதிராக மக்களின் பிரதமராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நேரா அனந்த்நாகுக்கு போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறாரு. அவர்களுக்கு உதவி செய்த லோக்கல்ஸையும் இஸ்லாமியர்களையும் வெகுவாக பாராட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்துலதான் நாம ஒற்றுமையா இருக்கணும். தீவிரவாதிகள் நமக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க. இங்க இருக்கக்கூடிய மீடியாவும் அதுக்கு நல்லா தூபம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இது ஒட்டுமொத்த நாட்டுக்கு எதிரான ஒரு தாக்குதல், நம்மளுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கறத உணர்ந்து இப்பதான் நம்ம சிறுபான்மை சகோதர சகோதரிகளுக்கு நாம ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, விஸ்வகுரு பெட்ரா இல்ல மக்களின் பிரதமர் பெட்ரா?